ஃப்ரெண்ட்ஸ், நான் தாவீது அண்ணனை பற்றி கதை சொல்ல போகிறேன். தாவீது அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க போல எல்லா ஆடு ஓரமால ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் நின்றுக்கிட்டு இருக்க போல ஒரு சிங்கம் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து கடிக்க பார்த்துச்சு. அப்போ தாவீது அண்ணன் வந்து ஓடியே வந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினாங்க. அடுத்து அந்த சிங்கத்தை வாயை கிழிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கரடி வர போல அந்த கரடியை வந்து அந்த தாவீது அண்ணன் வந்து அந்த வாயும் கிழிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து மறுநாளைக்கு வந்து அவங்க வந்து இங்கிட்ட ஒரு படைப்பாங்க இங்கிட்ட ஒரு படைப்பாங்க. தாவீது அண்ணன் வந்து மேலே இருந்தாங்க. அப்போ கேட்டுக்கிட்டு இருக்க போல ஒருத்தவங்க சொன்னாங்க, கோலியாத்தை யார் கொன்றாங்களோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் மறுநாளைக்கு வந்து தாவீது அண்ணன் வந்து முன்னாடி நின்னாங்க. நெக்ஸ்ட் வந்து தாவீது அண்ணன் வந்து இயேசு படைப்புனால நான் உன்னை கொன்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவருக்குள்ள ஒரு கல்லை போட்டு சுற்றி நெத்தியில் போட்ட உடனே இப்படி இல்லாமல் ஏசப்பா வந்து பின்னல் பக்கத்தை அடித்து முன்னாடி விழுந்துட்டா. அடுத்து கத்தி எடுத்து அவனை கொன்னுட்டான். தாவீது அண்ணனை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாரும் அவங்கள கொன்ன போயிட்டாங்க. அடுத்து தாவீது அண்ணனை வந்து 2 பேர் தோளில் உட்கார வச்சு கொண்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஏசப்பா வந்து தாவீது அண்ணனுக்கு வந்து பலன் தந்த மாதிரி நம்மளுக்கு பலன் தர ஏசப்பா உதவி செய்வாங்க. நம்ம ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பாட்டு பாடணும். ஏசப்பா அதுக்காக நம்மளுக்கு உதவி செய்வாங்க. பாய் ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தாவீது கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் சவுல்னு இருப்பாங்க. அவங்கள அன்னையினால அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருப்பார். அவர் வந்து ஆண்டவருக்கு பிரியாமல் இல்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கு ஆண்டவர் கோவப்பட்டு சாமுவேலை கூப்பிடுவார். நீ ஈசாயின் குமாரெலாம் வருவேனா, நீ அபிஷேகம் பண்ணணும், அதாவது தாவீதை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவார். அதுக்கு சாமுவேல் போய் உங்களுடைய எல்லா குமாரன்லேயும் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொன்னதுன்னே அவருக்கு சந்தோஷப்பட்டு ஒவ்வொருத்தரையாக வருவாங்க. 7 பேர் கடக்கும்போது லாஸ்ட்டில் ஒருத்தவன் இருக்கானான்னு கேட்டார் சாமுவேல். அவங்க ஆமாம் இருக்கான், தாவீதுன்னு ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ தாவீது வர சொல்லுவாங்க. தாவீது வந்தோடனே அவரை அபிஷேகம் பண்ணி ராஜா வாக்குவார். அவரை வந்து ராஜா வாக்கினோடனே அவர் ரொம்ப எல்லாத்தோட சின்ன பையனாக இருவார். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் யாரும் ஒதுக்கி வைக்கலன்னு நினச்சிடாதீங்க. நம்ம தேவன் நம்மளை உயர்த்தி தான் வச்சுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஆதாம் ஏவாள் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஆதாம் ஏவாள் ஏதேன் அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் வந்து ஆதாம் ஏவாள்னு ஏசப்பா 2 பேரை வந்து படைச்சாங்க. அந்த 2 பேரையும் ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வந்து நிறைய மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்லாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லிடுவாங்க. உடனே இவங்க சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ப்பம் வந்து நீ ஏசப்பா வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு வந்து ஏவாள்கிட்ட வந்து நைஸாக கேட்கும். உடனே வந்து ஆமாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னோடனே இல்லை நீங்கள் சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிட்டா ஏசப்பா மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு வந்து ஆசையை தூண்டிடுவாங்க. சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சிச்சுட்டு உடனே அவன் வந்து சாப்பிட்ருவா. சாப்பிட்டுட்டு அவள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்துருவா. ஆதாமும் சாப்பிட்டுட்டு அவன் வந்து நிர்வாணமாக இருக்கிறதுனால ஏசப்பாவுக்கு வந்து பயந்து ஒளிஞ்சுக்குவாங்க. ஏசப்பா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒளிஞ்சிட்டு ஏசப்பா வந்து சாயங்காலமாக வருவாங்க. வந்து ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கீங்கன்னு கூப்பிடும் போது அவங்க வந்து ஒளிவ இலையில வந்து ட்ரெஸ் செஞ்சு தச்சு உடுத்துக்குவாங்க. உடுத்துட்டு ஏசப்பா நாங்கள் வந்து நிர்வாணமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு யார் உங்கள்கிட்ட சொன்னா அப்படி கேட்கும் போது நீங்கள் கொடுத்த அந்த ஸ்ரீ தான் வந்து என்னை சாப்பிட சொன்னா, அதனால தான் நான் சாப்பிட்டேன், ஏவாள் கொடுத்தனால தான் நான் சாப்பிட்டேன்னு ஏவாள் மேலே பழிய போட்டுருவான். உடனே ஏவாள்கிட்ட கேட்கும் போது சர்ப்பம் என்னை வஞ்சிச்சது அதனால தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சர்ப்பத்தை சொன்னதுனால நீங்கள் 3 பேர் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே தண்டனை கொடுத்துருவாங்க. உடனே நம்ம வந்து இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம ஆதாம் ஏவாள் மாதிரி தப்பு செய்யாமல் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏசப்பாவோட வார்த்தைக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதையை சொல்ல போகிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு நேபுகாத் ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு சிலையாக வணங்க சொன்னாங்க. எல்லா ஜனங்களும் சிலையாக வணங்கினாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் சிலையாக வணங்காதவங்களுக்கு அக்னி ஜாலையில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஜனங்களும் வணங்கினாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் தைரியமாக நின்றுட்டு இருந்தாங்க. ராஜாவுக்கு கோவம் வந்து
அவங்க 3 பேர்த்தையும் அக்னி ஜுவாலையில் போடுவாங்க. அக்னி ஜுவாலையில் போடும் போச்சுல அந்த 3 பேர்த்தையும் அந்த 3 பேரும் உலாவிட்டு இருக்க போச்சுல ஏசப்பா உலாவிட்டு இருப்பாங்க. ராஜா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. எல்லா ஜனங்களும் பார்க்கும் போச்சுல இவங்க 3 பேர் தானே உள்ளக்கு போட்டா இல்லை 4வது உள்ளக்கு போகிறாங்க, உள்ளக்கு உலாவிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்கள வெளியே வர சொல்ல முடி கூட கருகாமல் இருக்கும், முடி கூட கருகாமல் டீ கூட ஸ்மெல்லு வராமல் இருக்கும். இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கணும்னா நம்ம ஏசப்பா நம்மளை பாதுகாப்புற தெய்வமாக இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேவன் என்னோடு முகமுகமாய் பேசினார். நான் யார் தெரியுமா? நான் தான் மோசே. நான் திக்குவாயும் மந்தனவும் உள்ளவன். தேவன் தம் விரலில் நான் இந்த 2 கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். தேவன் இந்த கோலை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்னை குறித்து சாட்சி கொடுத்தார். கல்யாண வீட்டுல கல்யாணம் நடந்துச்சான். அங்க டான்ஸ் ஆனாங்களாம், அங்க ஜாலியா இருந்தாங்களாம். அங்க எத்தப்பாவும் அம்மாவும் வந்தாங்களாம். அப்போ அங்க கேப் ஜூத்து காலி ஆயிட்டான். அங்க வேலைக்காரங்க எட்டி பார்த்தாங்களா, கேப் ஜூத் காலி ஆயிட்டு இப்ப நம்ம எங்க போகுது, இப்ப எந்த கடையும் இருக்காதே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் எத்தப்பாவோட அம்மா எத்தப்பாட்ட போய் சொன்னாங்களாம், கேப் ஜூத் காலி ஆயிட்டு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் எத்தப்பாவும் சரின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பக்கெட் ஃபுல்லா நிரப்ப சொன்னாங்களாம். அந்த இது ஃபுல்லா நிரப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஏத்து ஊத்தும் போது கேப் சுத்தம் ஆயிட்டான். இதான் எத்தப்பா செஞ்ச முதல் அற்புதம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தேன். பகைந்தனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவனை உமது சத்துருக்களை நிமித்தார். குழந்தைகள் பாலக வாயினால் பலனொன்று பண்ணின. உமது விரல்களை கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாதித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நேர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நேர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறே. நீர் அவனுடைய தேவதூதரையும் சற்று சிறியவன் ஆக்கினி. மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் அவனுடைய மொழி சூத்தி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கின்றார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களை சஞ்சரிக்கிறவர்களையும் நீர் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவம் வாருங்கள். துதித்தல் உடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடைய வைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாகிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில்
வனாந்தரத்தில் கோபமுட்டினது போலும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்நிதியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஆமேன். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிடி வழியில் நில்லாமலும் பரியாசக்காரனுக்கு அருமடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஞானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியை அழியும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துணியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஆமேன். சங்கீதம் 34 1-5 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவத்துது எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எபேசியர் 6. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கணப்பனையாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆமீன். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் நாட்களில் அவர் வாழ்ந்த அறிவும் புத்தியும் வரும். ஆமென். உன்னதமானவன் மறையகம் சர்வ வலதுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கவே என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. சங்கீதம் 101. பூமி குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமீன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இதோ நான் அவங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவங்களை குணமாக்கி அவங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் பரிபூரண சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:1. மத்தேயு 5:1-10. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமேன்.
சங்கீதம் 23:1-6. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்க நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தை நிமித்தார் என்னை நீதியின் பாதையில் நடத்தினார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தண்டையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 91:1-10. உன்னதமானவரின் மலையிருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேதனோரை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது செருகாலை உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இரவலில் உண்டாகும் பயங்காலத்துக்கும் பரலின் பறக்கும் அம்புக்கும் இரவலில் நடவாது கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தை பாழாக்கும் சங்காத்துக்கும் பயப்படாயிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை என் தாவரகமும் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதியம் உன் கூடாரத்தை அணுகாது. ஆமேன். சங்கீதம் 91:1-10. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் சிறகினாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையில் கீழே அடைக்கலம் போகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் கேடகும் ஆகும். எல்லையில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பார்க்கும் அம்புக்கும் எல்லையில் நடும் கொள்ளை நோய்க்கும் மதியான பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படார் இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு அப்புறமாக கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். சங்கீதம் 91:1-4. உன்னதமானவரின் மனைவி இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம்முடைய செருகாலே உன்னை மூடுவாய். அவர் செட்டைகள் கீழே அடைக்கலம் கூடுவாய். சங்கீதம் 23. கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சி அடைகிறேன். நீ என்னை புல்லுகளில் அமர்ந்த தண்ணீர்களை என்னை கொண்டு போய் விடுகிறார். நீ நாதமாச்சு தமிழ் நமக்கு என்னை நீதி பாயில் நடத்துகிறார். மறுதேரோடு குலக்கு பயப்படுகிறேன். தேவனே என் கூட இருக்கிறேன். உம்மது கோலும் உம்மது என்னை தேய்த்தும் என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு பந்தய என் தலையை அபிஷேகம் பண்ணு. என் பத்திரம் நெருப்பி வந்தது. ஆமென். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பழுதுகை அதிகம் அப்படிப்பட்டது. கத்தர் மேய்ப்பராயிருக்கிற நான் சகித்தோன்னு கத்தரை வேர்த்தன்படி உத்தம மக்கத்தால் பாக்கியவான்கள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.